வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா நீக்கம். மத்தியில் ஆட்சி மாற்றத்தினை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியின் எண்ணம் நிறைவேறியது. வணிகர் கூட்டமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணி. அடகு கடை உரிமையாளர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யும்படி கோரிக்கை. வில்லியனூர் பெருமாள் கோவில் தேரோட்டம். 4 மாட வீதிகளில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முதல்வர் ரங்கசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த துணைநிலை ஆளுநர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் என்ஆர் காங்கிரசார் உற்சாகம் அடைந்தனர். கவர்னர் கட்டாரியா கடந்த மே 18ஆம் தேதி டெல்லியில் முகாமிட்டு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து தனது உடல்நிலையை காரணம் காட்டி கவர்னர் பதவியில் இருந்து மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஆனால் கவர்னர் ராஜினாமா செய்ய கோரி சில அமைப்புகள் அவரிடமே மனு கொடுத்தனர். எதற்கும் அசைந்து கொடுக்காத கவர்னர் தனது பணியை முழுமையாக செய்வேன், பதவி விலக மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கவர்னர் கட்டாரியா நேற்றிரவு அதிரடியாக நீக்கப்பட்டார். பாஜக ஆட்சியில் முதலாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட கவர்னர் கட்டாரியா மட்டும்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது அந்த அரசுக்கு போட்டியாக கவர்னர் செயல்பட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் முதல்வர் ரங்கசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததுதான் இந்த அதிரடி நீக்கத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. வீரேந்திர கட்டாரியா கடந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதிதான் புதுவையின் கவர்னராக பொறுப்பேற்றார். இவர் பதவியேற்ற ஒரு சில மாதங்களிலேயே முதல்வர் ரங்கசாமிக்கும் இவருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. புதுவை கலெக்டர் மாற்றத்தில் இருவருக்கும் இடையே உச்சகட்ட மோதல் ஏற்பட்டது. IAS அல்லாத தனக்கு வேண்டிய ஒருவரை கலெக்டராக நியமிக்க முதல்வர் கோப்பு அனுப்பியதாகவும் அதனை தான் நிராகரித்ததாகவும் கவர்னர் பகிரங்கமாக தெரிவித்தார். கட்டாரியா புதுவையின் கவர்னராக பதவியேற்று 1 ஆண்டு 1 நாள் முடிந்த நிலையில் அவர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். கவர்னர் மாற்றம் செய்தியை அறிந்ததும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சி தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் அடகு கடைக்காரர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி வணிகர்கள் கூட்டமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் சென்று மனு அளித்தனர். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் கடந்த 95 நாட்களுக்கு முன்பு மார்வாடி ராதேஷியாம் கொலை செய்யப்பட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. கொள்ளை நடைபெற்ற கடைகளில் நகை அடகு வைத்தவர்கள் அனைவரும் சாதாரண மக்கள் என்பதால் அவர்கள் தினமும் கடைக்கு வந்து முற்றுகையிடுகின்றனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா என்பதில் குழப்ப நிலை நீடிக்கும் நிலையில் மார்வாடி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள ராதேஷியம் நகைக்கடை அருகில் இருந்து சட்டமன்றம் நோக்கி வணிகர்கள் கூட்டமைப்பினர் சனிக்கிழமையன்று பேரணியாக சென்று முதல்வர் மற்றும் டிஜிபியிடம் மனு அளித்தனர். எந்த ஒரு வியாபாரிக்கும் சரி, எந்த ஒரு வணிகருக்கும் சரி, இதுமேல் பட்டு புதுவையில் நடக்கவும் கூடாது, எந்த ஒரு பொது மக்களுக்கும் இதுபோல் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று வேண்டுகொண்டு நாங்கள் இந்த மௌன ஊர்வலத்தை கண்டித்து இதே போல் ஒரு 4.5 மாதம் 5 மாதத்துக்கு பின் 3 குழந்தைகள் கடத்தப்பட்டன. அந்த குழந்தைகள் மீட்கப்பட்டன. ஆனால் இதுவரை அந்த கடத்தப்பட்டவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அடையாளம் காட்டவில்லை. யாரையும் பிடிக்காததனால் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பொதுமக்களிடம். இந்த அச்சத்தை வெளியேற்றி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவரும் அமைதிபூர்வமா சந்தோஷமா குடும்பத்துடன் இருக்கிறதுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த அரசாங்கம் டிஜிபி அவர்கள் எங்களுக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து உடனடியாக இதுக்கு நடவடிக்கை கொண்டு வந்து பிடிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக எல்லோருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைத்தார்.
வில்லியனூரில் அமைந்திருக்கும் புகழ்மிக்க வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். இதில் புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். 4 மாட வீதிகளில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் வடம் பிடித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை வரதராஜ பெருமாள் கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நிலையில் சனிக்கிழமையன்று குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேரு யுவகேந்திரா சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறந்த மன்றங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நேரு யுவகேந்திரா, புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் சுய வேலைவாய்ப்பு விழிப்புணர்வு முகாம், இரத்த தானம் வழங்குவோர் தினம், டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்தநாள் தின விழா மற்றும் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான சிறந்த மன்றத்திற்கு விருது வழங்கும் விழா, இளைஞர் மகளிர் மன்றங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வழங்கும் விழா சனிக்கிழமை பாகூர் கமலா நேரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி வரவேற்று பேசினார். இந்தியன் வங்கி புதுச்சேரி மண்டல தலைமை மேலாளர் பரமேஸ்வரன் தலைமை உரையாற்றினார். கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாவட்ட மற்றும் மாநில அளவிலான சிறந்த மன்றத்திற்கு விருது, இளைஞர் மகளிர் மன்றங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் மற்றும் நேரு யுவகேந்திராவின் சார்பில் தொழில் பயிற்சி பயின்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் புதுவை மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் துணை இயக்குனர் சேதுராமன் இரத்த தானம் வழங்குவோர் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். புதுவை இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் அகிலன் இளைஞர் மகளிர்களுக்கு இந்தியன் வங்கி மூலம் அளித்து வரும் தொழில் சார்ந்த பயிற்சி குறித்து விளக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அரியாங்குப்பத்தில் கிராமப்புற காவல் சரக போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம். இரவு நேர ரோந்து பணியை அதிகப்படுத்த கோரிக்கை. புதுவையில் இருந்து சிங்கிரி கோவிலுக்கு பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்கத்தினர் ஆன்மீக பயணம். சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடிட பூஜை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தினர் சனிக்கிழமையன்று கல்வித்துறை முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தினர். இதற்கு சங்க தலைவி ஷாருமதி தலைமை தாங்க ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் விஜயன் முன்னிலை வகித்தார். மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி சிறப்புரையாற்ற இதில் முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பாக தொடர் போராட்டங்களின் தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதிலும் இதுவரை உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை என முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். புதுவை ராமகிருஷ்ணா கோவிலில் நடைபெற்ற குரு பூர்ணிமா பூஜையில் மாணவர்கள் பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கம் மற்றும் ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி இரண்டும் இணைந்து குரு பூர்ணிமா பூஜையை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோவிலில் நடத்தியது. கல்கத்தா மற்றும் புதுவையில் இருந்தும் பக்தர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற்றார்கள். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை கிராமப்புற பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், திருபுவனை, திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம் காவல் நிலைய பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு தனபால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதற்கு எஸ்பி தேவசிகாமணி தலைமை தாங்க இன்ஸ்பெக்டர்கள் மோகன்குமார், பழனிவேல், ஜெயராமன், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாபுஜி, தனசெல்வம், லெனின் பாரதி, செல்வராஜ் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் கிராம பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் வட மாநிலத்தவர்கள் விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுவை சுதந்திர தின விழாவினை நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாட வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கத்தினர் நடைபயணம் மேற்கொண்டு சிங்கிரி கோவில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டனர். கடந்த 1963ஆம் ஆண்டு இந்தியாவோடு புதுவை இணைந்த போது பிரெஞ்சு குடியுரிமையை பறிகொடுத்தவர்களுக்கு மத்திய அரசின் ஓய்வூதியம் தொடர்பான அரசாணை வெளியிட வேண்டும், புதுவை சுதந்திர தின விழாவினை நவம்பர் 1ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் சனிக்கிழமையன்று புதுவையிலிருந்து சிங்கிரி கோவிலுக்கு ஆன்மீக நடைபயணம் மேற்கொண்டனர். இதற்கு இயக்க தலைவர் சிவராஜ் தலைமை தாங்க அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் நிர்வாகிகள் மற்றும் தியாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய நிதிநிலை அறிக்கையை பாராட்டி பொதுக்கூட்டம் நடத்துவதென பாரதிய ஜனதா மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் சனிக்கிழமையன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமை தாங்க முன்னாள் தலைவர் தாமோதர், பொதுச் செயலாளர் சாமிநாதன், துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமித்ஷாவிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் மத்திய நிலை அறிக்கையை விலக்கி பொதுக்கூட்டம் நடத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. மண்ணடிப்பட்டு அருகே உள்ள செட்டிப்பட்டில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண உதவியை துணை சபாநாயகர் செல்வம் வழங்கினார்.
புதுவை அருகே உள்ள மண்ணாடிப்பட்டு தொகுதி செட்டிப்பட்டு கிராமத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பிருந்தாதேவி குடும்பத்தினருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் செல்வம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண நிதி உதவியை வழங்கினார். இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கமும் உருளையன்பேட்டை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரசும் ஸ்ரீ சுமதி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாம் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடந்தது. இந்த ரத்த தான முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு துவக்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த்குமார் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். இதில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா நீக்கம். மத்தியில் ஆட்சி மாற்றத்தினை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியின் எண்ணம் நிறைவேறியது. வணிகர் கூட்டமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணி. அடகு கடை உரிமையாளர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யும்படி கோரிக்கை. வில்லியனூர் பெருமாள் கோவில் தேரோட்டம். 4 மாட வீதிகளில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.